ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேவி குளோபல் என்டர்டெயின்மெண்ட். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது கோவக்காய். இந்த கோவக்காயை நல்லா நீள வாக்கில் நறுக்கி வெங்காயம், தக்காளி எல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி எல்லாத்தையும் தாளித்து குக்கரில் ஒரு விசில் விட்டு இறக்குனா அவ்வளோ அருமையான கோவக்காய் மசாலா நமக்கு சூப்பராக கிடச்சிரும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி குக்கரில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் தாளித்து வெங்காயம் வதக்கி அது கூடவே தக்காளி அதையும் போட்டு, தக்காளி முழுசாக குக்காகாமல் முக்கால் பதம் வெந்ததும் உப்பு போட்டு அது கூட நம்ம நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற அந்த கோவக்காயும் போட்டு மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சும்மா கலருக்காக போட்டு ஒரு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ரொம்ப காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தேவையில்லை, இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி விட்டோன்னா சேஃபாக அடி பிடிக்காமல் நமக்கு நல்லா கிடைக்கும். மூடி போட்டு குக்கரில் விசில் வச்சுட்டு ஒரு விசில் கொஞ்சம் 5 நிமிஷம் விட்டு இறக்குனோன்னா இதை மாதிரி சுட சுட அப்படி குழையாமல் சும்மா சூப்பராக நமக்கு கோவக்காய் மசாலா நல்லா ரெடி ஆயிடும். சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோட சூப்பராக ஒத்து போகும். இதே கோவக்காயை நம்ம சப்பாத்தி கூடையும் வச்சு நல்லா சாப்பிடலாம். இந்த கோவக்காய் பிளட் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி உடையது. அதனால் கோவக்காயை நிறைய அதிகமாக எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி குக்கரில் செய்யும்போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு செஞ்சாலே போதுமானது. ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஹெல்த்தி ஃபுட் இது தான். ஸோ எல்லோரும் கோவக்காயை இதை மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் வியூவர்ஸ்.